சித்தி சித்தப்பா எல்லாரும் வெளியில கிளம்பிட்டோம். சித்தி வாங்க. அவ்வளவுதான் சித்தப்பா இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கொஞ்சம் வெளியில போறோம். சுருதிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க போறோம். அதெல்லாம் அந்த vlogல பார்க்க போறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். எங்க தன்வன் டான்ஸை பாருங்க. இப்போ வந்திருக்க சூர்யா சாங் பாடுறான். அப்புறம் அக்காவை பாரு, அங்க ஒரு தடவை தலையாட்ட தலையாட்ட. ஐயோ ஓகே, நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே கிளம்பிக்கிட்டே இருக்கோம். இங்க ஒருத்த வந்து திரும்பி படுத்துட்டு படாத பாடு படுத்துட்டு இருக்கான். போலாம், எந்திரிங்க. எங்க போறோம்? தன்வந்த் எங்க போற? செருப்ப காலில் போட மாட்டேங்கிறாங்க எவ்வளவு முள்ளா இருந்தாலும். எங்க போற? அவனே முடிவு பண்ணிட்டான் கார்ல தான் போறோம் அப்படின்ட்டு. என்னங்கம்மா செருப்பு போட மாட்டேங்கிறாமா? நல்ல இல்ல, நம்ம செருப்போட நடக்கிறப்ப இந்த கல்லெல்லாம் அந்த ஒரு மசாஜ் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. என்னால நடக்க முடியாது செருப்பு இல்லாம. கூட யாரு உட்கார்ந்து இருக்காங்கன்னா ரிஷ்வந்த் உட்கார்ந்து இருக்கான். நானும் எதுக்கு கிருத்திகா ஓபன் பண்றேன்? ரிஷ்வந்த் வந்து அமைதியா இருந்தா. இன்னைக்கு அவங்க அப்பா வந்துட்டாங்கன்ட்டு ஆளு சரியான குசியில் இருக்காங்க பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சோபிகா ரித்திகாவை டியூஷன் விட்டாச்சு. நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம். தென் வந்து முன்னாடி சீட்டுக்கு வந்துட்டோம் பெரியம்மா கிட்ட. அப்புறம் வண்டி ஓட்ட நான் உனக்கு எப்படி கார் ஓட்ட சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி ஓட்டு சூப்பர். அப்படிதான் ஓட்டணும். பெரியப்பா கார் ஓட்ட சொல்லி கொடு. அந்த மாதிரிதான் ஓட்டணும், சரியா? ஓட்டு ஓட்டு ஓட்டு. பேம் பேம் அடி. பேம் பேம் என்னையாண்டு அடிக்கிறான். தம்பிக்கு ட்ரெஸ் நான் எடுத்து காட்டுறேன், நீ பாட்டு. சரி எடுத்து காட்டு பாக்குறேன். 6 மாசத்துக்குன்னா இவனுக்கு இவனுக்கு எடுக்கலாம். ரிஷ்வந்துக்கு ஒன் டைம் அந்த மாதிரி தான் எடுத்தியா? எந்த டைம் வந்தாலும் குழந்தைங்க அந்த மாதிரி தான் இருக்கும். இவன் பாரு இவனை ரொம்ப இருக்க முடியல. மட்டம் கட்டிக்கிட்டே தலை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. எனக்கு கட்டணத்துல வந்து ஆட்டிக்கிட்டே இருக்கான். ஃபுல்லா வாந்தி எடுத்துச்சுவாங்க. இந்த மாதிரியே போட்டுருந்தா இப்போ எடுத்துட்டு போனாலும் அவன்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸே போடுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ட்ரௌசர் நல்லா தான் இருக்கு கிளாத்து. எத்தனை மாதத்துக்கு இவனுக்கு கரெக்டாக இருக்குல்ல? எங்கள் தம்பி அடுத்த ட்ரெஸ்ஸு ஸ்டைலுக்கு மாறிட்டோம். சரி, அப்போ இதில் 5 செட் எடுத்துக்கலாங்க. இது ஒன்று கொடுத்துருங்க, இந்த ரெட் ஒன்று கொடுத்துருங்க. அப்புறம் என்ன கலர் இருக்கு? இந்த க்ரீனா? எல் சைஸே பார்த்துக்கோங்க. ஓ, எல் தான் இருக்கு. 3 சைஸ் கலந்துருக்கும். ஓ அப்படியா? சரி சரிப்பா. இந்த க்ரீனில் எல்லாம் இருக்கு. இந்த க்ரீனா? இது ஒன்று எடுத்து இன்னொரு அந்த க்ரீன் ஒன்று. இந்த க்ரீன் ஒன்று. எத்தனை எடுத்தோம்? 3 கலர் தான் எடுத்தோமா? ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். எந்த கலர்? இதான். இல்லை இன்னொன்று அவ்வளோதான். நம்ம கலரு இது ஒரு கலர் எடுத்துக்கணும். 5 கலர். அதுக்கு ஒரே ரேட்டு தான் வருது. 5 கலர் தம்பி கேட்டாச்சு. கொடுக்க நான் வச்சுக்கிறேன். சரி, நான் பாக்கி கூட கொடுக்குறீங்களா? போட்டு வச்சுக்கிறேன். நான் அடுத்து தண்ணி கொடுப்பேன். ஒரே பீஸ் தானே? 5 பீஸ் அப்பப்பா? ஒரு பீஸ் தான். எவ்வளோ பர்சன்ட்? ஓப்பன் பண்ணுமா? ஓப்பன் பண்ணு.
இது கரெக்டா இருக்குல்ல சுருதி? போதும் போதும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம் தம்பிக்கு. இது வந்து தம்பி கையில் வச்சிருக்க மாதிரி இருக்குதா? இது பாருங்க கூடயே நம்பி போச்சு. இதை வச்சுக்கிட்டு அவனை எப்படி வச்சிருக்கிறோன்னே தெரியும். இந்தாங்க அம்மா அப்பா பில் செக்ஷன்ல இருக்கு. பேட் தானே பாப்பா அங்க கோல்ட் பேபி. இது நைட் ஷூட் அது. ரவுண்ட் ஆயிருக்கு. நீ கூட ஓபன் பண்ணி காமிங்க. இப்படி தன்வந்துட்டு காமிச்சிட்டு ரிஷ் வந்துக்கிட்டே எனக்கு தன்வந்து பேரே தான் வருது. இதாங்க அஞ்சு வயசு இது கரெக்டாக இருக்கும். இது எவ்வளோங்க? 168 168 செட்டா இருக்கா? ஆமாம் 34 நம்ம எடுத்துக்கலாம். தன்வந்துக்கு பொம்மை தேடுவான். பொம்மை தன்வந்த என்ன வேணும்? என்ன வேணும்? ஆட்டோ வேணுமா? என்னம்மா லாரியா? லாரி எடுத்துட்டியா? அதுமா சொல்லி போட்டேன். எடுத்துட்டு போ 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 பில் போட்டுக்க போ. டோட்டோவா? அது ஆட்டோ இல்லை, ஆட்டோ. நாங்கள் பில்லு கொடுத்துட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வரோம். இவன் எங்களையே பார்க்குறான் ஆட்டோ வாங்கிட்டு வந்தோமா இல்லைன்னு. தண்ணி வந்து மாதிரி என்னது டோட்டோ என்னையில வந்து எல்லாம் தெரிஞ்சு. சரி ஒரு சரி சைக்கிளே தான் வருது. தன்வந்துக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தோம். என்ன பேசிட்டு வரான்னு கேளுங்க. ஆட்டோ போட்டோ டோட்டோ என்ன தன்வந்தது? ஆட்டோ ஓட்டு ஆட்டோ ஓட்டு. ஓ அங்க இருக்கிற ஆட்டோவை காமிக்கிறாங்க, ரோட்ல இருக்கிற ஆட்டோவை. ஆட்டோ ஆட்டோ அங்கேயும் வீல் இருக்கான். ஏங்க ரோட்ல இருக்கிற ஆட்டோ காமிச்சிட்டு அதே மாதிரி இங்க இருக்குன்னு காமிக்கலாம். இங்க ஆட்டோ சொல்ல நான் ஆட்டோக்காரன் பாட்டு பாடு வராது. அது கொஞ்சம் கஷ்டம். இந்த ஆட்டோ வாங்கினது வந்து ஆட்டோன்ட்டு காருக்குள்ள ஓட்டிக்கிட்டே வரான் ஆட்டோவை. இவங்க என்ன பண்றான்? கொஞ்சம் முழிச்சுட்டு தான் வரான். லைட் ஒழிச்சதுக்கு முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏய் கண்ணாடி வேண்டாம உடைக்கிறவன். அந்த இதுல ஓட்டிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு இது இருக்குல்ல ரேக்கு மாதிரி, அதை வச்சு ஓட்டிட்டோம். ஸ்ருதி அவனுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்துருங்க. ஸ்ருதி ஓட்டுட்டான். இல்ல இவன் உட்காந்து ஓட்டுற மாதிரி. உட்காந்து ஓட்டினா அவ்வளவு எல்லாரும் உட்கார சொல்லி டெய்லி ரவுடி பண்ணுவான். ஒரு படத்துல நான் நல்லவனா மாறிட்டேன். மாறி படத்துல தான் நான் ஆட்டோவுக்கு ஆள் பிடிச்சிட்டு வரதுக்கு ரோட்ல போறோம்டே பக்கத்து வீடு தான் நான் இருற நீ ஆட்டோல தான் போகணும்னு சொல்லி தூக்கி கொண்டு போய் ஆட்டோல உட்கார வச்சு விட்டுருவாங்க. மாறி படம் தான் நினைக்கிறேன் தனுஷ். அந்த மாதிரி பண்ணுவான் இவன். அங்க இருக்காங்க
வர சுருதி. அங்க போற அக்கா ஆளுக்கு ஒரு பக்கம் கதை திறந்துட்டு எனக்கு பொம்மை இந்த மூட்டை அப்படியே முன்னால வச்சுக்கோங்க. ஒரு தண்ணி கூட நாங்க வாங்கி குடிக்கல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுருதி தான் என்னெல்லாம் வாங்கியிருக்கோங்கிறது ரிவ்யூ பண்ண போறாங்க. காமிங்க. சத்தமா பேசுல கேட்காத உங்களுக்கு சளி பிடிச்சிக்கிச்சு அந்த பிள்ளைக்கு. தம்பிக்கு ஒன்று, சோபிகாவுக்கு ஒன்று, ரித்திகாவுக்கு ஒன்று. ஆமா, தன்வந்த் அடிக்கிறதுக்கு. ஆமா, அந்த கட்டை ஒன்று வாங்கணும். அப்புறம் என்ன வாங்கணும்? இல்ல அதான் தம்பி கையில கொடுக்கறதுக்கு. அது கூட அது வெளியே எடுத்துட்டு அவன் கையில கொடுத்துடலாம். கை சுத்திட்டே இருக்கான், அதனால அவன் கை சுத்தாம இருக்கிறது கையில கொடுத்தா இதை சுப்பிட்டு இருப்பான். ட்ரை பண்றியா? கையில கொடுத்துருவா. இன்னர்ஸு. அப்புறம் சட்டி பையன் ஊடு பூரா உச்சா விட்டுட்டு இருக்கான். அதனால அவனுக்கு நாங்கள் டஜன் கணக்கில் சட்டி வேண்டாம். உச்சாவரத்தை கரெக்டாக சொல்லிட்டு இருந்தான். அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு வீட்டில் இன்னைக்கே 9 தடவை உச்சா விட்டான். அப்புறம் தன்வந்துக்கு ட்ரெஸ்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டு ட்ரெஸ்ஸு. நாங்கள் வந்து இன்னும் நிறைய கலர் இருக்கும். 3/4 வந்து பார்த்தீங்கன்னா சோபி அது தம்பி கையில் வைக்கிற மாதிரி வச்சு கொடுத்துருவா. அது ஒரு செட்டு. அதுக்கப்புறமா இன்னொரு செட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் பேண்ட் வரும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பு. இது ஒரு செட்டு தன்வந்துக்கு எடுத்தோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸு. என்ன பேண்ட் மட்டும் தான் இருக்கு, சட்டை காணும். இந்த சட்டை பாருங்கள் அழகாக இருக்கும். தன்வந்த் இனிமேல் கலர் கலராக வீடியோவில் ட்ரெஸ் போட்டுட்ருப்பான். ஜிங்கிச்சிக்கான். இது ஒரு செட்டு. 3 ஆச்சா? இன்னும் 2 செட்டு இருக்கும். 5 செட்டு எடுத்தோம் தன்வந்துக்கு. சின்ன வாண்டுக்கு கிளி. சோபி அதை சுற்றி பாரு சோபி, சூப்பராக இருக்கும். சுத்த தம்பி விட்ட போய் காமி. இன்னொரு செட்டு. அது தன்வந்துக்கு தான். பார்க்குறானா? பார்க்குறான். சுருதி அழகா பார்க்குறான். பரவாயில்லையே. அப்பமா அமைதியாக இருப்பான் சுருதி. இதில் தொங்க விட்டுறலாம். அதான் அதுக்கு தான் அந்த இது வாங்கியிருக்கோம்ல. 5 செட்டு ட்ரெஸ் எடுத்தோம் நாங்கள் தன்வந்துக்கு. டெய்லி ஒன்று போட்டுக்கிட்டோம். போட்ட சட்டையே போட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பா தான் அந்த கலர் எடு, அந்த கலர் ரெண்டு 5 கலர் எடுக்க சொன்னார். இது சின்ன தம்பிக்கு நாங்கள் இந்த தடவை எப்படி எடுத்துருக்கோம்னா இந்த மாதிரி அழகான ட்ரெஸ் எடுத்துருக்கோம். இப்போ போட்டிருக்கிறத எப்பயும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டைம் அவங்க பெரியப்பா வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணி நாங்கள் எடுத்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா டவுசர் செட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 5 செட்டு எடுத்தோம் தம்பிக்கு. கலர் கலராக இருக்கும். ஒரு க்ரீனு, ரெட்டு இந்த இருக்கும் பாரு. அப்பா தான் எல்லாம் செலக்ட் பண்ணேன். 5 கலரில் இருப்பான். இனிமேல் தன் வந்து ரிஷ் வந்து கலர் கலராக இருப்பாங்க. நல்லா இருக்குல்ல சுருதி இது கிளாத்து? கீச்சன் கடையில் கொடுத்துருக்காங்க சுருதி. அந்த கடைக்கு வந்தது கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன வாங்கினோம்? அவ்வளோதானா? நான் டாப் எடுத்தோம் சுருதிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அம்பர்லா மாதிரி. இது வந்து 450 ரூபா சுருதி. ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா 450 ரூபா. அதனால ஓகேன்னு சொல்லி நமக்கு ஜிப்பு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். 2 சைடுமே ஜிப்பு வர மாதிரி இருக்குது. அதே மாதிரி டாப் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து சுருதிக்கு எடுத்தோம். இன்னும் கொஞ்சம் டக் பிடிக்கணும். அப்புறம் அது ஒரு டாப். அதையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிடும். அந்த கலர் மாமா தான் செலக்ட் பண்ணார். இந்த கலர் இந்த கலர் தான் நல்லா இருக்கும். பிங்க் கலர்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி எடுத்தேன். பிங்கா ரெட்டா? பிங்க் தான். ரெட்டா? அவ்வளோதான்.
அடுத்ததாக சுருதிக்கு நீங்கள் ரொம்ப நாளாக கமெண்ட்ஸில் சொல்லிட்டு இருந்தால் ஒன்று வாங்கிட்டோம். அது சுருதிக்கே தெரியாது. ஓப்பன் பண்ணி எடுத்துக்காமே டொன்டோட மியூசிக் போடுது இந்த பிள்ளைய. பிஜிஎம்க்கு மாஸ்டரே தேவையில்ல, இது சுருதியே போதும். எங்கே பிள்ளை வரமாட்டேங்குதே. சும்மா கழுத்தில் போட்டுக்கோ. கழுத்தி எதுக்கு சுருதி அண்ணாரு? என்ன ரித்திகா பண்ணுறான்? விக்கல் வருதா? சரி சரி. ஏய் உனக்கு இதுக்கு முன்னாடி நான் ஆரம் எடுத்து கொடுத்துருக்கேன் இல்லையா? சொல்லு. இது செயின் அவங்க எல்லாரும் செயினே எடுத்து தர மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாங்க. நான் எத்தனையோ தடவை இந்த பிள்ளைக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த பிள்ளை போட மாட்டேங்குது. கேட்டால் பிச்சுக்கு தான். நேற்றுக்கு கோல்டு செயின் போட்டிருக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். என்ன பண்ண? பிச்சுக்குதுன்னு சொல்லி கழட்டி கொடுத்துருச்சு. இந்த பிள்ளை போடவே மாட்டேங்குது. ரித்திகாமா கமெண்ட்ருமா இந்த செயின் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாடல் வரும். அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு ஒன்றும் இப்போதைக்கு இதை கழட்டு அதை போட்டுவிட்டாரு. அப்புறம் என்ன அவ்வளோதானா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தத்தில் எல்லாம் வாங்கியாச்சு. மிச்ச காசு அந்த செயின் வாங்கினதில்ல. மிச்ச காசு மொத்தமாக கம்மியாக தான் ஆச்சு ஒரு ரவுண்டாக. பாப்பாங்களுக்கு எதுவுமே வாங்கலை. ஷோபிக்கு வந்து ரித்திகாவுக்கு சைக்கிள் வாங்கினோம். ஷோபிக்கு வந்து ஏதாவது வாங்கி தர்றோம். இங்கே ஒருத்தன் பாருங்க குட்டிக்காரணுமா, இது எனக்கு குப்பரை விழுந்துக்கிட்டே இருக்கான். இவனுக்கு ஒரு தடவை குப்பரை விழுந்துட்டு சும்மா விழுகுறான். அங்கே வாங்கி கொடுத்த பொம்மை எங்கள் தம்பி கையில் வச்சிட்ருக்கான். சிஞ்சுக்கு இது சும்மா வச்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் வாயில் வைக்க மாட்டான், வச்சிட்டு இருக்கான். ரிஷ்வந்தே தங்கம் அச்சம்மா என்னம்மா என்னடி தங்கம் பண்ணுறீங்க? இந்த பெருமை வாங்கி கொடுத்து பொம்மை வச்சுக்கோமா. பொம்மை பார்க்குறேன். இப்போ பாருங்க நம்ம சொட்டாக்கு போட்டால் எப்படி பண்ணுவோன்ட்டு. தெரியுங்களா? கண்ணு திருப்புறான். அதுக்கு பையன்